வணக்கம். இந்த வீடியோவில் 27/10/2025 திருச்செந்தூர் சூரசம்ஹார விழா நடைபெற உள்ளது. இது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். முருகப்பெருமானின் இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய புகழ்பெற்ற கந்தசஷ்டி திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று அக்டோபர் 27 மாலை நடைபெற உள்ளது. கந்தசஷ்டி விழா 2025 அக்டோபர் மாதம் 22 என்று தொடங்கியது. கந்தசஷ்டிக்கு 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். ஒரு சில காரணத்தினால் தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாளில் விரதம் இருந்தால் 6 நாட்கள் சஷ்டி விரதம் இருந்த முழு பலனையும் பெறலாம். கந்தசஷ்டி விழா 2025 6வது நாள் அக்டோபர் 27 திங்கட்கிழமை மாலை திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. அதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்தசஷ்டி திருவிழா மற்றும் சூரசம்ஹாரம் நடைபெறும். இருப்பினும் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரத்தை நேரில் காண்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரவாள்கள். இன்று அக்டோபர் 27 திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. மாலை 4 மணி அளவில் முருகப்பெருமான் தன்னுடைய தளபதி வீரபாகு மற்றும் படையோடு சூரபத்மனை எதிர்கொள்ள தயாராவார். யானை முகம் சிங்கமுகம் என்று உருவம் மாறி சூரபத்மன் முருகப்பெருமானோடு போரிடுவான். முருகனுடைய பேராற்றலை தாங்க முடியாமல் சூரபத்மன் மாயம் கடலில் ஒரு மரத்தில் ஒளிந்து கொள்வான். முருகப்பெருமான் தன்னை அழிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பார்வதி தேவி தனக்கு கொடுத்த சக்தி வேலை மரத்தின் மீது எய்து மரம் இரண்டாக பிளந்து ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறும். சேவலை வெற்றி சின்னமாக கொடியிலும் மயிலை தனது வாகனமாகவும் முருகர் வைத்து கொள்கிறார். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் அக்டோபர் மாதம் 27 இன்று 4:30 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு நிறைவடையும். எனவே இதற்கு பின்பு விரதத்தை பூர்த்தி செய்யலாம். திருச்செந்தூர் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு இன்று அக்டோபர் 27 தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பக்தர்கள் வசதிக்காக திருச்செந்தூரில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.